ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், 2-3 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், வரமிளகு கம்மி தான் போட்டுக்கோங்க. குட்டீஸ் இருக்குன்னா காரம் கம்மியாக வேணாம், அதனால் 2-3 தான் போட்டிருக்கேன். 3 வரமிளகு தான் போட்டிருக்கேன். அப்புறம் மெயின் தயிர் மிக்ஸி நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு சாந்து இதில் என்ன போட்டிருக்குதுன்னா தேங்காய் ஒரு அரை முறை தேங்காய் போட்டிருக்கேன். அரை முறை தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், பூண்டு இத்தனை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். வேறு சட்டி சூடாக வரணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கோம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ரொம்ப போட வேண்டாம், தீஞ்சு போயிடும். வரமிளகு இல்லை, சின்ன வெங்காயம் நல்லா வணக்கணும். வரமிளகா 2 வரமிளகா வரமிளகா போட்டேன். கருவேப்பிலை, போட்டு நல்லா வணக்கணும். எல்லாம் வணக்கி அப்புறம் அடிச்சு மோர் ஊற்றணும். மோர் ஊற்றும்போது அடுப்பு சிம்மில் தான் ஊற்றணும். ஏன்னா ஜாஸ்தி வச்சா தயிர் பிரிஞ்சு போயிடும். அதனால அடுப்பு சிம்மி வச்சு தான் மோர் ஊற்றணும். அடுப்பு சிம்மி வச்சுக்கணும். நல்லா கலரிட்டு இருக்கணும். பிரிஞ்சு போகக்கூடாது, ஹீட்டுக்கு சீக்கிரம் பிரிஞ்சிடும். நல்லா அடுப்பு சிம்மி வச்சு நல்லா கலரிட்டு இருக்கணும். இது மிதமான சூடு போதும், ரொம்ப சூடாகல தேவையில்லை. சூடாகின போதும் இந்த அரிசி சாந்து எடுத்து சாந்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எவ்வளோ போதும், ஜாஸ்தி தண்ணியாட்டம் போயிடும். இந்த பதத்தில் எடுக்கணும். நல்லா கலரி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, அது கலரி விட்டுணும். மெயினாக ஸ்டவ் கம்மி தான் வச்சு பண்ணலாம். ஜாஸ்தி வச்சாலும் மோர் தயிர் பிரிஞ்சு போயிடுவேன். அதனால் கம்மியாக வச்சு பண்ணணும். கலரி விட்டுட்டு அதனால் லைட்டாக சூடாகணும். சூடாயில் போதும். இது மெயினாக குட்டீஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கேரளாவில் குட்டீஸுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த மோர் குழம்பு தான் விட்டுவிடுவேன். அவ்வளோ நல்லது, நிறையவே விரும்பி சாப்பிடுறது.
சிம்பிளாக ரெடி பண்ண ஒரு குழம்பு தான். யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அது வந்து சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, கம்மியான பொருளே போதும். அவ்வளோ சூடாகிட்டு இங்கே ஆஃப் பண்ணலாம். கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க வச்சா பிரிஞ்சு வரனால லைட்டாக சூடாகிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி. எல்லோரும் வீட்லேயும் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குவேன். மெயினாக குட்டீஸு கொடுக்குங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது இந்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.